வணக்கம். சமீப காலமாட்டு தமிழக வெற்றி கழகத்துல நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பிரபலங்கள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில சில நாட்களுக்கு முன்னாடி மூத்த அரசியல்வாதி, முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருந்தாரு. அதற்கு பிறகு சாட்டை துரைமுருகனால் வச்சு செய்யப்பட்ட வறுத்தெடுக்கப்பட்ட வாடகை வாய் நாஞ்சில் சம்பத் அவரும் போய் சேர்ந்திருந்தாரு. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது தான். நம்ம ரெட்ஃபிக்ஸ் ஊடகவியலாளர், மூத்த பத்திரிகையாளர் அவரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவரும் இப்போ சமீபத்தில் தாவேக்கல போயிட்டு சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கு தேசிய பத்திரிகை செய்தி தொடர்பாளர் பொறுப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க. விஜய் அவர்கள் அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய ஆதரவு யார் பக்கம் அவர் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக தான் அவர் இருந்திருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொல்லலாம். அவருடைய ஆதரவு நிறைய சமயங்கள்ல, நிறைய நேரங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருந்தது. சீமான் அவர்களுக்கு ஆதரவாக தான் அவர்களுடைய கருத்து அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மற்றும் சவுக்கு சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவர்களுடைய ரெட்ஃபிக்ஸ் அந்த யூடியூப் சேனல்ல கூட நிறைய வீடியோக்கள் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவலாளிகளையும் ஒரு தவறுதலான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சாங்க, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சாங்க அப்படின்ட்டு அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு அவர் வெளியே வந்தார். வெளியே ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் சவுக்கு சங்கரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்களுடைய அந்த ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்துல அந்த அதுக்கு உள்ள கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. தெரிவிச்சு நிறைய வீடியோக்கள் அவங்க அப்லோட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவித்து வீடியோக்கள் போட்டது காரணமாக ரெண்டு பேரும் மறுபடியும் கைது பண்ணியிருந்தாங்க. காவல்துறையில இருந்து, தமிழக அரசு சார்பாட்டு காவல்துறையிலிருந்து கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு சீமான் அவர்கள் இது சம்பந்தமாட்டு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதாவது எப்படின்னா, இது ஜனநாயகத்துக்கு எதிரான சம்பவம். ஒரு கருத்தை தெரிவிக்கிறது யாருக்குமே எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இது ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஒரு கருத்தை சீமான் அண்ணன் தெரிவிச்சிருந்தாரு. தமிழக அரசுக்கு எதிராட்டு அவர் கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அவங்களுக்கு ஆதரவாட்டும் அறிக்கைகள் வாயிலாகவும் கருத்துக்கள் வாயிலாகவும் அவங்களுக்கு ஆதரவாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில அவங்க ஜாமீன்ல வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு ரெட்ஃபிக்ஸ் ஊடகவியலாளர் ஜெரால்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா சீமான் அண்ணன் வீட்டுக்கு தான் போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு கூட போல, ஜாமீன்ல இருந்து வெளியே வந்தோடனே நேரா ஜெரால்ட் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை தான் சந்திக்க போறாங்க. அங்க போயிட்டு நிறைய கருத்துக்களை அவங்க பகிர்ந்தாங்க. எனக்கு நீங்க ஆதரவாட்டும் குரல் கொடுத்துருக்கீங்க, அறிக்கை வாயிலாகவும் கருத்துக்கள் வாயிலாகவும் எனக்கு நீங்க நிறைய ஆதரவாட்டும் நிறைய உதவிகளும் செய்திருக்கீங்க. அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறேன்ட்டு அவங்க ரொம்ப நட்பு ரீதியாட்டு ரொம்ப பேசிக்கிட்டாங்க, பழகிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. சில நாட்கள் முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதுக்கு பிறகு சவுக்கு சங்கரும் வெளியே வந்தாங்க ஜாமீன்ல. சவுக்கு சங்கரும் இதே போலதான் செஞ்சாரு. வெளியே சீமான் அண்ணனை சந்திச்சு நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டாரு சவுக்கு சங்கர் அவர்களும். இப்படி போயிட்டு இருந்த காலகட்டத்துல தான் தமிழக வெற்றி கழகம் பிரபலம் அடைஞ்ச பிறகு கரூர்ல விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டம் போடுறாங்க. அந்த பிரச்சார கூட்டத்துல சம்பவம் நடந்து போச்சு இல்லையா, 41 பேர் இறந்து போறாங்க. அந்த சம்பவத்துல கருத்துகள் நிறைய விமர்சனங்கள் தமிழக அரசுக்கு எதிராக தான் அந்த நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது. வதந்திகள் பரப்பிட்டு இருந்தாங்க. அப்போ தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா, இந்த சம்பவம் குறித்து யாரும் தவறுதலான கருத்துக்களை தெரிவிக்காதீங்க, தவறுதலான வதந்திகளை பரப்பாதீங்க, யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி தவறுதலாட்டு யாரும் பேசாதீங்க அப்படின்னு, அப்படி பேசினா நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு தமிழக அரசு சார்பில் உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனாலும் அதே மீறி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் விஜய்க்கு ஆதரவான குரலை தான் அவர் எழுப்பிட்டே இருந்தாரு. அங்க எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி யாரும் தவறுதலாட்டு கருத்து பதியாதீங்க, வதந்திகள் பரப்பாதீங்க அப்படின்ட்டு தமிழக அரசு சார்பாக எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் அதை கண்டுக்கவே இல்லை. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள்
முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவா தான் அவர் கூடவே விஜய் கிட்டவே இருந்து அவர் எல்லாமே பார்த்தது மாதிரி இதுல விஜய்க்கு சம்பந்தமே கிடையாது. திமுக அரசு தான் வந்து திமுக காரங்க தான் வந்து விஜய் சொன்ன மாதிரி இவரும் பேசினாரு. திமுக அரசு தான் வந்து திட்டமிட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு அவர் வந்து தவறான கருத்துக்களை பரப்பிட்டு இருந்து நிறைய பிரச்சனைகளான வதந்திகளையும் பரப்புன காரணத்துக்காக அவரை வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணி மறுபடியும் உள்ள ஜெயிலுக்குள்ள கொண்டு போட்டாங்க. இப்போ வந்து அதற்கு பிறகு வெளியே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நேரா தாவைக்குள்ள போயிட்டு மறுபடியும் சேர்ந்து இருக்கிறாரு. இப்படி சம்பவங்கள் நடந்திருக்குது. நிறைய பேர் இன்னும் சேர இருக்கிறாங்க. தாவைக்க கட்சியில வந்து படக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய பேர் இன்னும் வந்து சேருவாங்க தமிழக வெற்றி களத்துல அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனும் சொல்றாரு. கட்சி தலைவர் விஜய் அவர்களும் சொல்றாங்க. செங்கோட்டையன் அவர்களும் வந்து சொல்றாங்க. பாப்போம் இன்னும் யாரெல்லாம் வந்து சேர இருக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்தது காளியம்மாளா, அக்கா காளியம்மாள் போய் சேருவாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. வரிசையா போய் சேர்றாங்க இல்லையா. செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க. நாஞ்சில் சம்பத் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ ரெட்ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் வந்து போய் சேர்ந்துருக்குறாங்க. அடுத்தது காளியம்மாள் அவர்கள் தான் போய் சேருவாங்க அப்படின்ட்டு தான் இப்போ நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. காளியம்மாள் இதை பத்தி காளியம்மாள் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி சில பேட்டிகளை கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கட்சியில ஒரு பிரபலமான கட்சியில இருந்து யாராவது வெளியே போயிட்டா கூட அங்க வந்து அவங்கள போய் பார்த்து பத்திரிகையாளருங்க இப்படி கேட்கறது வந்து இயல்பு தான். என்னன்னா நீங்க வேற எந்த கட்சியில போய் சேர போறீங்க, திமுகல போய் சேர போறீங்களா, பிஜேபியில போய் சேர போறீங்களா, இல்ல தாவைக்குல போய் சேர போறீங்களான்னு இப்படி எல்லாமே வந்து எல்லாருமே அவங்களுடைய கேள்வி கேட்பாங்க. ஆனா வந்து அதற்கு விடை வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான். அந்த அடிப்படையில வந்து அதாவது என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னா, கடலோர மக்களுக்கு அவர்களுடைய கடலோர மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயரவும் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில எந்த கட்சிக்காரங்க என்கிட்ட வந்து அதற்குண்டான உறுதியையும் உத்தரவாதத்தையும் கொடுக்குறாங்களோ அந்த கட்சியில போய் நான் சேருவேன் அப்படின்ட்டு காளியம்மாள் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, அப்போ நீங்க டிவிக்குள்ள போய் சேருவீங்களா, விஜய் கட்சியில போய் சேருவீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இன்னும் வந்து விஜய் வந்து அவர்களுடைய கொள்கையையும் அவருடைய தேர்தல் செயல்பாடு வரைவுகளையும் வந்து அவரு சொல்லணும். அதற்கு பிறகு அவர் வந்து அவர்கிட்ட போயிட்டு நாம் பேசணும். பேசி எங்களுடைய கடலோர மக்கள் பாதுகாப்புக்கு ஒரு வழி செய்யணும், உறுதி செய்யணும். அவர்களுடைய வாழ்வாதாரம் வளருவதற்கு ஒரு வழி செய்யணும், உறுதி செய்யணும். நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தணும். அதற்கு பிறகுதான் என்னுடைய தனிப்பட்ட முடிவு கிடையாது. கூட்டு எங்களுக்கு என்னோட இருப்பாங்களே அவங்களோட கலந்துதான் நான் ஒரு முடிவு எடுக்க முடியும். தனிப்பட்ட முறையில என்னால முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை வந்து அக்கா காளியம்மாள் அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. காளியம்மாள் அக்கா இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய கடலோர மக்கள் பாதுகாப்புக்கு யாரு உறுதி செய்யறாங்களோ அந்த வாழ்வாதாரம் செழிக்கிறதுக்கு உண்டான அந்த 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 வேலைகளை வந்து யாரு உறுதி கொடுக்குறாங்களோ அப்படி அவங்ககிட்ட தான் வந்து நான் வந்து அந்த கட்சியில தான் நான் போய் சேருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இங்க ஒரு கேள்வி எழுது இல்லையா, நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது நீங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த உறுதியை உங்களுக்கு கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா. கடலோர மக்கள் பாதுகாப்புக்கான உறுதி அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்கலையா, அவர்கள் வாழ்வாதாரம் வளருவதற்கென்ற உண்டான உரிமையை வந்து சீமான் அண்ணன் அவர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த காளியம்மாள் யார், நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காளியம்மாள் அப்படின்னு யாருன்னே யாருக்கும் தெரியாது. அவங்க வந்து ஒரு சமூகத்துல அவங்களுடைய சமூகத்துல வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க தான் அவங்க. நிறைய நாம் தமிழர் கட்சிக்கு சேருவதற்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறாங்க. சின்ன சின்ன போராட்டங்கள்ல கலந்துருக்கிறாங்க, சின்ன சின்ன மேடைகள்ல பேசியிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் வந்து அப்போ அவங்கவுங்க பிரபலம் கிடையாது. எந்த ஊடகமும் அவங்கள காட்ட மாட்டாங்க, எந்த ஊடகத்துல போய் அவங்க பேசினது கிடையாது. ஆனா அவங்கள வந்து வெளிச்சம் காட்டுனது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி தான். அவங்கள வந்து அடையாளம் காட்டினதும் காளியம்மாள்னா யாரு அப்படிங்கிற ஒரு அடையாளம் காட்டினதை வந்து அவங்களுக்கு அடையாளம் கொடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி தான். அது வந்து 100% உண்மை அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்து அக்கா காளியம்மாள் வந்து யார் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களோ, எங்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கிறதுக்கு யார் வந்து உறுதி கொடுப்பாங்களோ அந்த கட்சியில போய் நாங்க சேருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
இது வந்து திமுகவுல இருந்துட்டு அவங்க விலகி போயிட்டு அந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும், இல்ல பிஜேபியில இருந்து விலகி போய் அந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா வந்து அங்க யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து அவங்க விலகி போயிட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இது வந்து ஏற்றுக்கிறது மாதிரி இல்லை. அதனால நாம் தமிழர் கட்சியில இருந்து போயிட்டு அவங்க வந்து இப்போ இப்படி சொல்லியிருக்கிறாங்க. டிவிக்கெல்லாம் அடுத்துல சேருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப நிறைய மாற்றங்கள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அக்கா காளியம்மாள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேருவாங்க அப்படிதான் நினைக்கிறேன் நானும். அப்படி ஒரு அறிக்கை வந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஜனவரிக்கு பிறகு பொங்கலுக்கு பிறகு வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் அரசியல் களத்துல. 2026 இந்த அரசியல் களத்துல வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும். இந்த 2026 தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 2026 மாதிரி நீங்க எங்கேயும் பார்த்திருக்க முடியாத அளவுக்கு வந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் நடக்க இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களை வந்து எல்லாருமே புறக்கணிச்சு போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா முதுகுல குத்தக்கூடிய வேலைகளை வந்து கூட இருக்கிறவங்களே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 6 மாச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா தான் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்திருக்கிறாங்க. தேசிய பத்திரிகை செய்தி தொடர்பாளர் பொறுப்பையும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நம் தமிழர் கட்சியை பத்தி நிறைய ரகசியங்கள், சீமான் அண்ணன் அவர்களுடைய தனிப்பட்ட ரகசியங்கள் வந்து அவர்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தெரிகிற விஷய வகையில அதை வந்து தமிழக வெற்றி கழகத்துல தான் போயிட்டு அவங்க பகிர்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருந்து அங்க போனாக்கி அப்படித்தானே செய்வாங்க இல்லையா? சீமான் கெட்டவன் அப்படின்னு தானே பேசுவாங்க. அப்படி பேசினாதானே அங்க அவங்களுக்கு வந்து அங்க பெயர் கிடைக்கும். அது மாதிரி அக்கா காளியம்மாள் அவர்களும் வந்து இங்க எவ்வளவு தூரம் இருந்திருப்பாங்க, எல்லா விஷயமும் A to Z வந்து காளியம்மாள் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறோம். சீமான் அண்ணனை பத்தியும் தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சியில யார் யார் எப்படி என்ன ஏது எல்லாமே அவங்களுக்கு A to Z அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் போயிட்டு தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கும் தெரியும். பாப்போம். எல்லாருமே முதுகுல தான் குத்துறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எப்படி இதை வந்து சமாளிச்சு கட்டமைச்சு 2026 அவர் போய் எப்படி அவர் வாக்குகளை மக்களிடம் வந்து பெற போறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. பயங்கர போட்டியா தான் போயிட்டு இருக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் களம் வந்து. பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் எப்படி நடக்க போகுதுன்னு. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.